வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கும் ஆலய தரிசனமானது இதோ வடகாஞ்சி என்று அழைக்கப்படும் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள மீஞ்சூர் நகரத்தில் அமைந்திருக்கும் வரதராஜ பெருமாள் ஆலயமாகும். ஆம், மீஞ்சூர் நகரத்தில் பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரத்தின் அமைப்பைப் போலவே ஆலயங்களையும் அமைத்திருக்கிறார்கள். ஏகாம்பரேஸ்வரர், காமாட்சியம்மன் ஆலயங்கள், வரதராஜ பெருமாள் ஆலயம் என காஞ்சிபுரத்தை நினைவூட்டும் வண்ணமாக, காஞ்சியின் பக்தி மணக்கும் வண்ணமாக இந்த தொண்டை மண்டல பகுதியிலும் அதேபோல் ஆலயங்கள் அமைத்திருக்கிறார்கள். மக்கள் பெருந்திரளாக கூடி வழிபட வழிவகுத்திருக்கிறார்கள். அப்படி செய்து வைத்த ஆலயம்தான் இந்த வரதராஜ பெருமாள் ஆலயம். சீரும் சிறப்புமாக கோலாகலமாக கொண்டாடி முடித்திருக்கும் கும்பாபிஷேக பெருவிழாவானது இந்த ஆலயத்தின் இன்றைய வெகு சிறப்பாகும். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடி வரதராஜ பெருமாளையும் பெருந்தேவி அம்மாவையும் வணங்கி மகிழ்ந்து ஆசீரை பெற்று ஆனந்தமாய் செல்வது ஓர் அளப்பரிய காட்சியாக விளங்குகிறது. அப்படி சிறப்பு வாய்ந்த இந்த வரதராஜ பெருமாள் ஆலயத்தின் கும்பாபிஷேகத்தின் அடுத்த நாள் ஆலய தரிசனம்தான் இதோ நாம் பார்த்து கொண்டிருப்பது. திருப்பதியின் ஏழுமலையான் போலவே இங்கேயும் வெங்கடாச்சலபதியாக நின்று அருள் சாதிக்கிறார் பெருமாள் அவர்கள். சிறப்பு வாய்ந்த வைணவ திருத்தலங்களுள் எந்த அளவிற்கும் குறைவில்லாமல் பெருமையோடு நின்று பக்தியோடு வரும் பக்தர்களுக்கு பெரும் அருளை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார் இந்த வரதராஜ பெருமாள் அவர்கள். இதோ ஆலயத்தின் முகப்பில் பெருமாளின் அவதாரங்களையும் லட்சுமி தேவி அம்மையின் வடிவங்களையும் அழகான சிற்பங்களாய் அற்புதமாய் நேர்த்தியாய் வடிவமைத்திருக்கிறார்கள். குடமுழுக்கு திருநாளை முன்னிட்டு எத்தனை வண்ணமயமான சிற்பங்களும் ஓவியங்களும் வரையப்பட்டிருக்கிறது. ஆலயமே புத்தம் புதிதாய் கட்டி எழுப்பியது போல் புத்தொளி வீசி மிளிர்ந்து கொண்டிருக்கிறது. அன்பு நண்பர்களே, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வந்து பாருங்கள். இந்த அற்புத ஆலயத்தை பெற்று செல்லுங்கள். வரதராஜ பெருமாளின் பேரருள் கருணையை உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் சந்தோஷமும் சமாதானமும் நிரம்பி வழியட்டும். அன்பு செழிக்கட்டும். ஆனந்தமாய் நீங்கள் வாழட்டும். வாழ்த்துக்கள் நண்பர்களே. தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.